ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சூர்யா சார் வந்து கண்டிப்பாக சுந்தரவல்லி மேலே கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியாது. இது நந்தினி கிடைச்சாலும் வந்து அவளை கடத்தினது வந்துட்டு சுந்தரவல்லி தான், அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து கேஸை ஃபைல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா கெஞ்சுறாரு, வேணாண்டா, அதான் நந்தினி கிடைச்சிட்டால, அப்புறம் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் கேட்க, நிறுத்துங்கப்பா, நான் பண்ணுறதை மட்டும் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து பண்ணுறாரு. உடனே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு போலீஸ் வந்து அந்த முன்னாள் அமைச்சர்கிட்ட வந்துட்டு பேசியிருப்பார். அப்போ முன்னாள் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த சுந்தரவல்லியை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம போலீஸும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா கை நிறைய காசு வாங்கிட்டாங்களா, காசு வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும்ல, அதனால் வந்துட்டு நம்ம போலீஸும் வாயை திறந்து எதுவுமே சொல்லாதனால சரி சைன் போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது சுந்தரவல்லியும் வர்றாங்க. ஆனால் பசங்க இருந்துட்டு போவாதீங்கம்மான்னு சொன்னாலும் இல்லை, அவன் என்னை ஜெயிலில் பிடிச்சி போடுவோன்னு நினைக்கிறான், அதுக்கேற்ற மாதிரியே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட வரும்போது ஒரு வாய்ஸ் வருது. அது யார் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி வாய்ஸ் தான். வந்து இல்லை, இவங்க வந்துட்டு என்ன கடத்திட்டு போகல, வேறு யாரோ தான் கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நந்தினி உனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, வாயமுடு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லும்போது, இல்லை சார் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க கடத்தலை, வேறு தான் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக வேறு யாரோ தான் கடத்திருப்பாங்களா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்கும்போது, ஆமாம் வேறு யாரோ தான் கடத்திருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நந்தினி வந்துட்டு சொன்னதுனால கேஸை இப்போ வாபஸ் வாங்கிடுறாரு நம்ம சூர்யா சார். கேஸை வாபஸ் வாங்கிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம சிங்காரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலத்துக்கிட்ட தயவு செஞ்சு என் பொண்ணை கொடுத்துருங்க, என் பொண்ணை வந்துட்டு நான் நல்லபடியாக வந்து என் வீட்டில் மகாராணியாட்ட வச்சு பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே உங்ககிட்ட என் பொண்ணை விட்டு வைக்க மனசே இல்லை, இதுக்கு மேலே நான் விருப்பமும் இல்லை, ப்ளீஸ் என் பொண்ணை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் வந்து நம்ம அருணாச்சலம் இருந்துட்டு, என்ன சிங்காரம் இப்படி சொல்லிட்டேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் சிங்காரத்துக்கிட்ட சொன்னாலும், ஆனால் சிங்காரம் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக முடியாது, என் பெத்த பிள்ளைய இந்த மாதிரி காரில் அடைச்சி போட்டு வச்சுருந்த மனசை பார்த்துட்டு நான் எப்படி என் பிள்ளைய இங்கே விட்டுட்டு போவேன், என் பிள்ளைய கொடுத்துருங்க, என் சாமி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்கும்போது உடனே நம்ம சூர்யா சார் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடக்காது சிங்காரம், இல்லை உன் பொண்ணை இங்கேயே வச்சுக்கோ, நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நந்தினிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னடா இது நம்ம சூர்யா சாரா இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு இன்னொரு விஷயம் வேறு தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்து நந்தினி காணா போனதில் வந்து குடிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. தெரிய வரும்போது நம்ம நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சூர்யா சார் வந்துட்டு இல்லை நான் என் பொண்டாட்டி நான் இங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம வந்து நந்தினிக்கு ஒரு செகண்ட் ஓகே நம்ம இங்கேயே இருக்கலாம், சூர்யா சார் வந்து திருந்திட்டார், நம்ம நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னதுனால நம்ம நந்தினியே போயிட்டு சிங்காரத்துக்கிட்ட, அப்பா கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே வந்து எந்த பிரச்சனையும் வராது, இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் நானே வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா, அதனால் வந்துட்டு நான் இங்கேவே இருக்கேன், நீங்கள் வந்து பயப்படாமல் பதட்டப்படாமல் போங்கப்பா, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஒரு வழியாக சிங்காரத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சாரும் நந்தினியும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.